வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருப்பது உங்கள் அபிமான நட்சத்திர நேர்காணல். இன்றைய நட்சத்திர நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஜே குமார் அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், கல்வியும் வேலைவாய்ப்பும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைய மாறிவரும் சூழ்நிலையில் கல்வி என்பது ஒரு அறிவு சார்ந்த ஒரு நுட்பமான விஷயமாக இருப்பதை காட்டிலும் அவர்களுடைய தேவைகளுக்கு, அவர்களுடைய தொழில் முயற்சிக்கு எந்தளவு பயன்படும் என்பதை தான் அனைத்து துறையினரும் பார்க்கிறார்கள். நேற்று வரை கல்வி என்பது ஒரு தகுதி பெறுவதற்காக அல்லது ஒரு பட்டம் பெறுவதற்காக என்ற நிலையில் இருந்த கல்வி இன்று அறிவு சார்ந்து அது என்னுடைய வாழ்நிலைக்கு எவ்வாறு பயன்படும் என்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு இன்ஜினியரிங் படித்த மாணவர் நேற்று வரை ஒரு தொழிற்சாலைக்கு செல்வதற்கு அது வேலைவாய்ப்புக்கு பயன்படுமா என்று பார்த்தார்கள். ஆனால் இன்று இங்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அநேக மாணவர்கள் தான் படிக்கின்ற துறை எதுவாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த விஷயங்களை கற்றறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது கடந்த 20 ஆண்டுகளில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஆனால் அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் சேர்ந்த மாணவர்கள் அதிலேயே தொடர வேண்டும் என்ற ஆவலும் பெற்று வளர்ந்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், லெதர் டெக்னாலஜி அல்லது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்கின்ற மாணவர்கள் இந்த கம்ப்யூட்டர் துறை மட்டுமல்லாது அவர்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சிகளை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் காட்டுகிறார்கள். எனவே கல்வி என்பது ஒரு சில சாராருக்கு அது வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயமாகவும், ஒரு சாராருக்கு தங்களை மேலும் மேலும் எவ்வாறு வளர்த்து கொள்வது அல்லது புதிய முயற்சிகளை எவ்வாறு செய்வது என்பதை பற்றியும் அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பதை இன்றைய சமூகம் காட்டுகிறது. அருமையாக சொன்னீங்க சார். கல்வி என்பது எவ்வளோ முக்கியம் வேலைவாய்ப்புக்கு, புதிய முயற்சிகளை எப்படி ஆரம்பிக்கலாங்கிறது. அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்றையுள்ள மாணவர்கள் எல்லாருமே வகுப்பறையில் கற்றுக்கொள்வதை விட ஆன்லைன் கிளாஸஸ், அது மாதிரி யூடியூப்ஸ், நிறைய கோர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மூலமாக நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய கற்றுக்குறாங்க. அதுபோக வேலைவாய்ப்பு என்பது அவங்களே ஒரு யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பித்து நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் சொல்வது மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். ஆன்லைன் வகுப்புகள் கற்பது என்பது கல்வி திட்டத்திலேயே வந்துவிட்டது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். UGC புதிய வழிகாட்டுதலில் 40% வரை ஆன்லைனில் கல்வி கற்றுக்கொள்ளலாம். அதாவது நான் ஒரு BE மெக்கானிக்கல் மாணவன், ஆனால் எனக்கு சேரும் பொழுது BE மெக்கானிக்கல் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நான் தொடர்ந்து அதில் உண்டான ரோபோட்டிக்ஸ் மற்றும் அதில் உண்டான கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பற்றி தெரிந்து கொள்வதற்கு கோர் வகுப்புகளில் வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் ஆன்லைன் வகுப்புகளில் அதை சார்ந்த விஷயங்களை நிறைய தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. எனவே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகிறார்கள். அவ்வாறு ஆர்வம் காட்டும் பொழுது அவர்களுடைய வகுப்பு துறை தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்களே நல்ல வழிகாட்டுதல்களையும் செய்கிறார்கள். அதையும் தாண்டி நீங்கள் சொல்வது போல் புதிய தொழில்நுட்பம் அல்லது வாட்ஸ்அப் போன்ற பல்வேறு சோஷியல் மீடியா தகவல்கள் ஒரு சில நேரங்களில் திசை திருப்புவதாக அல்லது ஒரு தவறான தகவல்களையும் பரப்புகிறார்கள் என்று சொல்லலாம். எனவே கல்வி திட்டங்கள் எப்பொழுதுமே பல்வேறு துறையினரால் அலசி ஆராய்ந்து அது வகுப்பறைக்கு வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆன்லைன் வகுப்பு படிக்கும் பொழுதும் இந்த ஆசிரியர்கள் அல்லது துறை சார்ந்தவர்கள் அதனை முழுமையாக ஆராய்ந்து இது சமுதாயத்திற்கு பயன்படுமா என்பதை அறிந்து கொண்டு தான் அதை ஆன்லைன் வகுப்பாக மாற்றுவார்கள். ஆனால் இந்த வாட்ஸ்அப் அல்லது மற்ற சோஷியல் மீடியா என்று சொல்லக்கூடிய அதில் வரக்கூடிய தகவல்களில் நிறைய தகவல்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அல்லது உண்மையினை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் உள்ளது. எனவே மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் ஒருவர் ஒரு தகவலை தெரிந்து கொள்வார் என்றால் அது அவருடைய வளர்ச்சிக்கு மட்டுமின்றி சமுதாய வளர்ச்சிக்காக தான் அதை தெரிந்து கொள்கிறார் என்று நம்புவோமானால் நமக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்காது.
குறிப்பாக இன்றைய மாறிவரும் சமுதாயத்தில் அல்லது இந்தியா போன்ற நாடுகளில் புது நவீன முயற்சிகள் செய்வதற்கு அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமும் நிறைய முயற்சிகள் தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நான் இங்கு பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த காலங்களில் அட்டல் இன்குபேஷன் சென்டர் என்கின்ற ஒன்றை நிறுவினேன். 10 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசாங்கத்தில் அதற்கான நிதி உதவி பெற்று இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு புதிய நவீன எண்ணங்கள் தோன்றுமையானால் அதனை எவ்வாறு அடைகாத்து, அதாவது இன்குபேட் செய்வது என்று சொல்வார்கள், அடைகாத்து அதனை ஒரு புரோட்டோடைப், அதாவது ஒரு மாதிரியாக செய்து அதை ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த ஒரு பொருளாக அல்லது ஒரு ப்ராடக்டாக வர்த்தக அளவிற்கு எவ்வாறு எடுத்து செல்வது என்பதை அனைத்தையும் நாம் இங்கேயே அவர்களுக்கு ஒரு அமைப்பினை உருவாக்கியுள்ளோம். இந்த அமைப்பு என்ன செய்யும் என்றால், ஒரு 3 மாணவரோ அல்லது ஒரு தனி மாணவனோ ஒரு புதிய எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார். அது செயல்படக்கூடிய எண்ணமா, அது வர்த்தகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முறையா என்பதனை சோதித்து பார்ப்பதற்கு அவருக்கு ஒரு நல்ல இடம் தேவை. அவருடன் கலந்து அவரை வழிகாட்டுதலுக்கு மென்டர் என்று சொல்லுவோம், அவர்கள் தேவை. அவருக்கு ஒரு சில அடிப்படை உதவிகள் தேவைப்படலாம். அதற்கு ஒரு பொருள், அதாவது ஒரு முதலீடு தேவைப்படலாம். அதிக அளவு இல்லாவிட்டாலும் 2 லட்சம் 5 லட்சம் வரையில் தேவைப்படும் பொழுது அதையும் கொடுப்பதற்கு இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் வழிவகுத்துள்ளது. இது இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே பல்வேறு பல்கலைக்கழகங்களில், பல்வேறு தொழில் சார்ந்த நிறுவனங்களிலும் இத்தகைய முயற்சிகளை தொடர்ந்து செய்கிறார்கள். ஏன்னால் புதிய கருவிகள், புதிய நவீனங்கள் வரும் பொழுது அது மக்களுக்கு பயன்படத்தக்க வகையில் இருக்கும். அது மட்டுமின்றி நம்முடைய அன்றாட வாழ்வை எளிதாக்கும். உதாரணத்திற்கு, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அக்ரிகல்ச்சரல் துறையில் நிறைய உழவு சாதனங்கள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று மிக குறைந்த பொருட்செலவில் உழவு சாதனங்கள் சிறிய அளவிலேயே செய்து காட்டியுள்ளார்கள். அதனை வாங்கவும் மக்கள் தயாராக உள்ளனர். அதனை அடுத்த அளவுக்கு கொண்டு செல்வதற்கும் சமுதாயமே பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. எனவே இந்த மாதிரியான முயற்சிகளில்தான் இன்றைய இளைய சமுதாயம் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஏன்னால் ஒரு இளைய சமுதாயத்திற்கு புதிய விஷயங்களை செய்வதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தை பற்றி கற்று அறிந்து கொள்வது என்பதில் அவ்வளவாக நாட்டம் இருக்காது. இது இயல்பான விஷயம். அதை தாண்டி ஒரு சிலருக்கு ஒரே துறையில் நீண்ட காலம் பயணிக்க வேண்டும், அல்லது அதில் உண்டான கருத்துக்களை ஆழமாக தெரிந்து கொண்டு நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பது ஒரு வழியான ஒரு முன்னோடிகள். அவர்களும் தேவைப்படுகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மாறிவரும் பொருளாதார சூழ்நிலையில், உலக பொருளாதாரம் என்று பேசப்படுகின்ற நிலையில், மாணவர்களே தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். அல்லது நான் என்னுடைய மனதில் தோன்றிய ஒரு புதிய கருத்து எவ்வாறு சமுதாயத்துக்கு ஒரு உண்மையான ஒரு பொருளாக பயன்படும் என்பதனை செய்து பார்க்க வேண்டும் என்று ஆவலாக உள்ளார்கள். எனவே அத்தகைய சூழ்நிலையில் ஆன்லைன் கல்வி முக்கியம், பல்வேறு தரவுகள் கிடைப்பது மிக மிக முக்கியம். ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் எந்த விதமான கட்டுப்பாடுகள் அதிகமாக இல்லாத பட்சத்தில் அதை நாம் மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இளைஞர்கள், உங்களுக்கு தெரிந்த விஷயந்தான், இப்போ இன்டர்நெட் என்கின்ற ஒரு இணையதளத்தில் பல்வேறு விஷயங்களுக்கு உங்களுக்கு உடனடியாக தகவல் கிடைக்கிறது. நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் உடனடியாக அதற்கு உண்டான தகவல் கிடைக்கிறது. ஆனால் ஒரு மனநிலையில் நான் வழிமாறி போவதற்கோ அல்லது தடம் புரண்டு கொள்வதற்கோ ஒரு செயல் செய்வதற்கு முன்னால் அது எவ்வாறு நம்முடைய சமுதாயத்திற்கும் நமக்கும் தனிப்பட்ட முறையில் நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்படும் என்பதை தான் குறிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். நல்லா சொன்னீங்க சார், மாணவர்களுடைய ஆன்லைன் கல்வியை பற்றி. அதுலேருந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ உள்ள மாணவர்கள் எல்லாமே தியரி அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே கற்றுக்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. பட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது மாணவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். ஏன்னா அந்த பிஹேவியருங்கிறது சம்டைம்ஸ் குட்டாகவும் இருக்குது, பேடாகவும் இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அது காலகாலமாக இருக்கக்கூடிய இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பள்ளி பருவத்தில் இருந்தபோது என்னை பற்றி விமர்சித்திருப்பார்கள். இவன் சரியான நேரத்திற்கு ஒரு செயலை செய்வதில்லை, அல்லது இவன் செய்யும் பொழுது தயக்கம் காட்டுகிறான், அல்லது இவனுக்கு ஒரு வேலையை உடனே முடிக்க தெரியவில்லை, காலந்தாழ்த்துகிறான் என்று பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கும். அதுபோல் இன்றைய சமுதாய மாணவர்களோ இன்றைய சமுதாய இளைஞர்களுக்கோ சில எண்ண ஓட்டங்கள் இருக்கும். இன்றைக்கு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கின்ற பொழுது
அவர்களுடைய எண்ணங்கள் அதில் நாட்டம் காட்டாது. அவர்களுக்கு மாறாக ஒரு இடத்திற்கு பொழுதுபோக்க செல்லலாம் அல்லது வேறு செயல்களை செய்யலாம் என்கின்ற எண்ணம் இருக்கலாம். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மரியாதை என்கின்ற ஒரு சொல் பழக்கத்தில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெரியவர்கள் வருகிறார்கள் என்றால் உடனே எழுந்து நிற்க வேண்டும் அல்லது அவர்களுடைய பாதங்களை வணங்க வேண்டும் என்கின்ற விஷயங்கள்லாம் மிக அதிகமாக இருந்தது. இன்று மரியாதை என்பது என் மனதில் உள்ளது. ஆகையால் நான் எதற்கு இந்த வெளிப்படை செயல்களை செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய எண்ணம் தான் இருக்கிறது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான ஒரு வெளிப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இன்று பல்வேறு துறைகளில் இளைஞர்கள் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதனால் ஒரு மாணவ சமுதாயம் இன்றைய நிலையில் ஒரு மாதிரியான எண்ண ஓட்டத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு தவறான எண்ணம். அவங்க எல்லாமே நல்லா தான் புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் மாறி இருக்குது, அவங்களுடைய அணுகுமுறை மாறி இருக்குது. அது உண்மை தான், அது மாற தான் செய்யும். மாற்றம் ஒன்று தான் மாறாது. ஸோ தொழில்நுட்பம் வளர வளர அதை சார்ந்த கல்வியும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கல்வி, அந்த கோர்சஸ் எல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் பிகாம் இருந்தால் பிகாம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ பிகாம் சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐஎஸ்எம், அந்த மாதிரி நிறைய கோர்சஸ், சைபர் செக்யூரிட்டி எல்லாமே வந்துருச்சு. எல்லா கோர்ஸ்லையுமே இப்போ இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதாவது எல்லா கல்வியுமே எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சமுதாயத்திற்கு உண்டான தேவைகளை ஒவ்வொரு நிலையிலுமே புரிந்து கொள்வது தான் கல்வி. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங்காக இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஒரு ஆசிரியருக்கு அவருடைய ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை அவர் மாணவர்கள்ன்ற ஒரு சாராருக்கு திருப்பியும் அவர் சொல்லிக் கொடுப்பார். திருப்பியும் அந்த மாணவன் ஒரு ஆசிரியராகி அதை வெளியில் கொண்டு வந்து திருப்பியும் சொல்லிக் கொடுப்பார். இன்று ஒரு கடந்த 30 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. என்ன மாதிரி மாற்றங்கள்னால், மாணவர்களாக இருந்தவர்கள் வெறும் தொடர் கல்வி முயற்சிகளில் மட்டும் ஈடுபடாமல் அவங்க பெற்ற கல்வியை எவ்வாறு சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஒரு நிறுவனமாக மாற்றுறது அல்லது ஒரு பயன்படக்கூடிய பொருளாக மாற்றுவது என்று சிந்திக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு சிந்தனை நிலை தான். ஓகேயா? ஸோ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 40 ஆண்டுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு தான் பாட தெரியும் அப்படின்னு இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏன்னா அவங்களுக்கு அந்த வழிமுறைகளை அவர்களுடைய குரு சொல்லிக் கொடுப்பார். காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்து நீருக்கடியில் கழுத்து வரைக்கும் நீரில் வச்சு சாதகம் பண்ணணும், அப்படிங்கிற ஒரு சிலபில் சொல்லணும். அப்படின்னா அதை ஒரு அரை மணி நேரம் அதையே சொல்லிகிட்டு இருக்கணும். அதை இந்த நொட்டேஷனை இந்த லெங்க்த்துக்கு அதாவது அந்த டைம் ஃப்ரேமுக்கு மேலே வராமல் பார்த்துக்கணும். இதுதான் ஒரு குரு ஒரு மாணவருக்கு, ஒரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலையில் எல்லாருக்கும் கல்வி போய் சேரலை, அல்லது அந்த ஞானம் இருக்கவங்க தான் அந்த பாடல்களை பாட முடியும் அப்படின்னு ஒரு அடைமொழியும் வந்துருச்சு. அதாவது நானாக என்னுடைய முயற்சியால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுன்ற நிலையை தாண்டி எனக்கு ஞானம் இருந்தால் தான் நான் அந்த விஷயத்தையே புரிஞ்சுக்க முடியும். எனக்கு ஞானம் இல்லைன்னா நீ இதை படிக்க முடியாது, இது உனக்கு தெரிஞ்சிக்கவே முடியாது என்று புறந்தள்ள ஆரம்பித்தார்கள். அப்போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் மற்றவர்கள் என்ன நினச்சாங்கன்னா, இவங்களால் செய்ய முடிஞ்சதை நானும் செய்து தான் ஆகணும், எனக்கும் செய்யக்கூடாதா, நான் ஏன் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதனால தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலாக பிகாம்ங்கிறது தொடர்ச்சியாக அக்கௌண்டன்சி சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமல் அந்த பிகாமை எப்படி இன்றைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர்களையும் பயன்படுத்தி எப்படி பயன்படுத்துறது, அந்த பிகாம் சார்ந்த விஷயம் என்ன, ஒரு வர்த்தகம் சார்ந்த விஷயம், அந்த வர்த்தகத்தை எப்படி நெறிமுறைப்படுத்துவது, எவ்வாறு கையாள்வது, எவ்வாறு அதனுடைய வளர்ச்சியை உருவாக்குவது, இதுதான் இந்த பிகாம்னுடைய அடிப்படை தேவை. அதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுக்குள்ளார போச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அதுக்குள்ளார போயிருக்கு, நான் சொன்ன பிட்காயின் உண்டான அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியும் அதுக்குள்ளார போயிருக்கு. ஆகையால் இதில் ஒரு தொடர் முறைகள், நவீன முறைகள் எங்கிருந்து உள்ள வருதுன்னா, நம்முடைய சிந்தனை முறைகள் மாறிக்கொண்டே வளர்ந்து கொண்டே வருகிறதுன்னு கூட சொல்லலாம். மாறிக்கொண்டே வருதுன்னு சொல்கிறத விட, அப்போ என்னுடைய சிந்தனை முறைக்கு சார்ந்து புதிய கல்விகளை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஆனால் நானாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களில் சில தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மாஸ் லேர்னர்ஷிப்பு வராது. அதுதான் ஒரு கல்வி அமைப்புக்கும்
தேவையான விஷயம். ஏன் ஒரு கல்லூரி இருக்குது, ஏன் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்படுகிறது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டின்றது என்ன, கடல் சார்ந்த ஒரு உணவு அல்லது மீன் வளர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, இல்லது நீர்நிலை சார்ந்த உற்பத்திகளை பற்றி தெரிந்து கொள்வது. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், மீனவ சமுதாயமோ இல்லை வேறு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் அந்த தொழிலில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் வழி வழியாக தெரியும். விடிய காலையில் எழுந்து போயிட்டால் 4 மணிக்கு போனால் இந்த நிலையிலேருந்து இந்த காற்றுக்கு எதிர் திசையில் அதை வீசினா மீன் நிறையா பிடிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் மீன்கள் முட்டையிடும் தரணும், அதனால் மீன் பிடிக்க போகக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாமே டாக்குமெண்ட் ஆகிருக்கு. அப்போது அதை ஒரு யூனிவர்சிட்டியை ஆக்கும் பொழுது அந்த யூனிவர்சிட்டியில் அது சார்ந்த விஷயங்கள் அறிந்த வல்லுநர்கள் எல்லாம் உட்கார்ந்து இந்தந்த விஷயங்களெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அல்லது ஒரு அமைப்புக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க இது சார்ந்த துறையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பாங்க, சமுதாயத்துக்கு பங்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்கில் ஒரு 10 வருடத்து வரைக்கும் அல்லது ஈவன் 5 வருடம் வரைக்கும் நம்ம படித்த இதெல்லாம் எப்படின்னா, மீண்டும் முதலே நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா அந்த 50 பேர் வச்சு அந்த ஆசிரியர் திருப்பி அவர் படித்த விஷயங்களை திருப்பி சொல்லித் தருவார். இன்றைக்கி அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கோம். அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங் என்னென்னா, நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். அதாவது நான் வகுப்பில் சொல்லித்தரதுன்ற ஒரு குறிப்பிட்ட நேரம் தவிர நீங்கள் அது சார்ந்த விஷயங்களில் எங்கெங்கே இன்னும் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இன்னும் டேட்டா இருக்குது, இன்னும் நாலேஜை பெருக்கிக்க முடியும் அப்படின்னு அதே ஆசிரியர்கிட்ட கேட்டால் அவர் படித்தாலும் படிக்காட்டியும் அவர் இங்கெல்லாம் இந்த தரவுகள் இருக்குது, இந்த தரவுகள்லாம் நம்பிக்கைக்குரிய தரவுகள். ஏன்னா ஆசிரியர்கள்ன்றவர்கள் அந்த நிலையில் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க, பொய்யான தகவல்களை பரப்ப முயற்சிக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் சிஸ்டம் இருக்கிறதுனால அவங்க ஒரு வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங் வந்துருச்சு இப்போது. அதாவது நீங்கள் என்னென்ன கற்றுக்கொண்டீர்கள் அதை சார்ந்து உங்களுடைய தகுதியை நான் வரையறுக்கிறேன். அல்லது உங்களுக்கு நாங்கள் டிகிரி கொடுக்குறோன்றதுனால மட்டும் உங்களை நாங்கள் ஒரு நிறுவனம் வேலைக்கு சேர்க்கறதில்ல. ஏன்னா நீங்கள் பிகாம் படிச்சிங்கன்னா ஒரு 5000 பேர் பிகாம் படித்தேன்னு நிற்கிறாங்க. ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியுள்ளார். அவர் என்ன நிறுவனம் உருவாக்குனார் அப்படின்னா, ஒரு டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன். அவர் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து 9 பாயிண்டராக இருந்தால் தான் அவரை அந்த நிறுவனம் வேலைக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. உதாரணத்துக்கு IBM. ஆனால் இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி ஒரு செயல்பாட்டை உருவாக்கியிருக்காங்க ஆன்லைன்லேயே. அந்த செயல்பாட்டில் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்திங்கன்னா, நீங்கள் அந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொள்ளும் பொழுது அவங்க இப்போ IBM-கிட்டே அவங்க சொல்கிறாங்க, எங்ககிட்ட என்னுடைய டெஸ்ட்டை எடுத்த பையனை நீங்கள் உங்கள்கிட்ட வேலைக்கு வச்சுக்கலாம் தைரியமா அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க 4000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங்க்கு இன்றைக்கி நிறையா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதுதான் ஒரு தரம் சார்ந்த விஷயமாக உலகளவில் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் உங்களுடைய டிகிரி மட்டும் அடையாளமாக இல்லாமல் டிகிரி சார்ந்தோ இல்லது அதனுடைய நிலைப்பாடுகளிலே வெவ்வேறு சின்ன துறைகளில் நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உங்களை அந்த நிறுவனம் வேலைக்கு எடுத்துக்கொள்ள தயாராக இருக்காங்க. அல்லது நீங்களே ஒரு புது நிறுவனத்தை துவங்குவதற்கான நம்பிக்கை உங்களுக்கு வருது. எனவே இந்த ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்கில் அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங்க்கு இன்றைக்கி ஒரு பெரிய அடையாளம் இருக்குது, அதற்கான அங்கீகாரம் இருக்குது. அதனால தான் இந்த துறைகள்லேயே ஒரு குறிப்பிட்ட பிகாம்லேயே ஒரு 10 துறை இருக்குது. இதில் எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். அல்லது நீங்கள் அதனுடைய தேவைகளை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை அணுகுனீங்கன்னா ஈஸியாக உங்களை முன்னிலைப்படுத்திக்க முடியும்.
சார் இப்போ மாணவர்கள் எல்லாருமே இப்போ என்ன அதிகமாக ஸ்கோப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில கோர்ஸ் தான் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. ஆனால் அவங்க படித்து முடிக்கும்போது அந்த கோர்ஸ்க்கான வேல்யூ கம்மியாகுது. ஏன்னா புது புது டெக்னாலஜி வர்றதுனால. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கிராஃபிக் டிசைனிங்க்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு நான் வந்து சேரும்போது. ஆனால் நான் இன்டர்ன் பண்ணுறப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாது. அதனால் நீங்கள் கிராஃபிக் டிசைனுங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு முன்ன ஒரு முக்கியத்துவம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு 2 வருஷம் கழித்து உங்களுடைய தங்கைகளோ இல்லை தம்பிகளோ வந்து என்ன சொல்லுவாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்கேயோ போயிடுச்சு, இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மெஷின் லேர்னிங் தான் மெயினாக இருக்குது, இந்த மெஷின் லேர்னிங்கில் தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்னென்னு கேட்பாங்க. மெஷின் லேர்னிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயமாக கூட நான் சொல்ல முடியும். இப்போ இந்த அறையில் இருக்கிற நீங்கள் உங்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் என்ன, ஒரு டேபிள் இருக்குது, 4 சேர் இருக்குது. இப்போது அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த மிஷின் லேர்னிங் கிட்ட, இந்த அறையில் எத்தனை சேர் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒவ்வொரு சேரையும் ஒரு படம் பிடிச்சி மனசில் அதை நிறுத்தி வச்சுக்கும். அதுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கும். ஒரு சேர்னால் 4 கால் இருக்கணும், ஒரு சாய் பொருள் இருக்கணும், அது ஒரு கைப்பிடி இருக்கணும் அப்படின்னா அது சேர் அப்படின்னு அது தன்னை உருவகப்படுத்திக்கும். இதுதான் மிஷின் லேர்னிங். அதே டேபிள்னால் ஒரு மேலே ஒரு பலகை இருக்குது, கீழே அதுக்குன்னு ஒரு கால் இருக்குது அப்படின்னு அது உருவகப்படுத்திக்கும். இதுதான் மிஷின் லேர்னிங். இந்த மிஷின் லேர்னிங்லேயே இந்த சேரை இப்போ நீங்கள் இங்கே அமைச்சிட்டு இருந்த சேர் இல்லாமல் இந்த சைடில் ஒரு 2 சேர் இருக்குது, அந்த சேரினுடைய வடிவமைப்பு மாறி இருக்குது, ஆனால் அதனுடைய கோர் கான்செப்ட் ஒன்று தான், அதுக்கும் உட்காரக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் மிஷின் லேர்னிங்கில் ரிஃபைன் பண்ணும்பொழுது அந்த சேருக்கு உண்டான ஃபங்க்ஷன் வேறு, நாம் உட்காந்து பேசுகிற சேருக்கு உண்டான ஃபங்க்ஷன் வேறுன்றதை அடுத்த நிலையில் அது புரிஞ்சுக்கும். அதனால் இது ஒரு உதாரணம். அப்போது நீங்கள் கிராஃபிக் டிசைன்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன பொழுது கிராஃபிக் டிசைன்றது என்ன ஹெல்ப் பண்ணிச்சு, ஒரு விஷயத்தை, ஒரு மரமோ இல்லை ஒரு வேறு ஒரு பொருளோ இருக்குது நம்மளை சுற்றி அப்படின்னா அதை விஷுவலாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. மரம்னா ஒரு மரத்தை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறதா, அதுக்குன்னு ஒரு லோகோ மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு கோடு போட்டு மேலே ஒரு இலை இருக்கிற மாதிரி ஒரு 4 பிரான்ச்சை போட்டால் அது ஒரு மரம் அப்படிங்கிறது தான் அந்த கிராஃபிக் டிசைனில் வந்த விஷயம். இந்த கிராஃபிக் டிசைன்லேயே எது வர்த்தக பொருளாக மாற்ற முடியும், ஏன்னா மரத்தையும் விற்க முடியுது இன்றைக்கி நிலைமைக்கு, அது வர்த்தக நிலைமையில் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய மரத்துக்கு இவ்வளோ விலை, இந்த மரத்துக்கு இந்த விலை, இந்த மரத்தினுடைய பண்புகள் இவ்வளோ, இதுக்கு ஒரு QR கோடு கொண்டாந்தால் அந்த மரத்தை பற்றின முழு விவரமும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடுத்த 2 வருடங்களில் 4 வருடங்களில் ஒரு கடந்து போகும் பொழுது அது என்ன செய்யும், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது என்ன, அது ஒரு செயற்கையான விஷயம் கிடையாது. ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை சுருக்கமாக உங்களுக்கு தேவையான முறையில் வடிவமைத்து தருவது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. அதை ஒரு உதாரணத்தோடு சொல்லணும்னா, நீங்கள் நேற்று வரைக்கும் இல்லை ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஒரு வேப்ப மரம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 1,00,000 சர்ச்சு டேட்டா அப்படின்னு சொல்லும். ஆனால் இதுவே இன்றைக்கி உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெட்டாக்கிட்டேயோ இல்லை உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஜெமினிலேயோ வேப்ப மரம் அப்படின்னு நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பண்புகளை மட்டும் அது சொல்லும். வேப்ப மரம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன பண்புகள் கொண்டதாக இருக்குது, அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன, அடுத்து நீங்கள் அந்த மருத்துவ குணத்தில் எனக்கு பல்வலியை சரி பண்ணுமா அப்படின்னு அதுக்கிட்ட கேட்டால் அது பதில் சொல்லும். ஆனால் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி கூகுளில் போய் கேட்டிங்கன்னா இந்த டேட்டாவை எல்லாமே அது ஒரு பெரிய சர்ச் இன்ஜினில் போய் தேடி ஒரு 2,00,000 தகவல்களை வேப்ப மரத்தை பற்றி கொடுக்கும். அப்போது நீங்கள் இன்றைக்கி ஏன் வந்து மெட்டாவை தேடுறீங்க, ஏன் ஜெமினியை தேடுறீங்க, ஏன் ChatGPTயை தேடுறீங்கன்னா ஒரு விஷயத்தை சுருக்கமாகவே உங்களுக்கு அப்படியே ஒரு வடிவமைத்து உங்கள் கையில் கொண்டாந்து கொடுக்குது. நீங்களாக திருப்பியும் அதில் ஒரு அனாலிசிஸ் வேணும்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஆனால் 2,00,000 தரவுகளை கொண்டாந்து என் முன்னாடி கொட்டுது அப்படின்னா நான் ஒரு லைப்ரரிக்குள்ளார போயிட்டு என்ன மாதிரி ஒரு மனித இனத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா மனித இனம் சார்ந்த விஷயங்கள் பண்புகள் எல்லாமே ஒரு லைப்ரரியில் 10,000 புக்காக இருக்கும். அந்த 10,000 புக்கில் எனக்கு தேவையானது மனித இனத்துக்கு
வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கணும், அடுத்த நிலை வளர்ச்சி இல்லது என்னுடைய ஆயுட்காலத்தை எப்படி நீட்டிப்பது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த புத்தகம் தான் எனக்கு வேணும்னா அதுதான் ChatGPT பண்ணுது, அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுது. ஓகேவா? அதனால் நீங்கள் எதை நான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பற்றிய ஒரு நல்ல புரிதலோடு இருந்தீங்கன்னா தான் எதை படிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். அதாவது கிராஃபிக் டிசைன் கண்டிப்பாக முக்கியம். கிராஃபிக் டிசைன்றது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கினுடைய ஒரு அடிப்படை கல்வி முறையாக அதில் ஒரு தகவலாக இருந்ததுன்னா அடுத்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுது கிராஃபிக் டிசைன் எங்கே யூஸ் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சாதாரண இன்டெலிஜென்ஸில் என்ன கொடுத்தது, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். அப்போ அடிப்படை கல்வி வேணும். 2 2 4ங்கிறது கூட்டல், ஆனால் 2 2ஆல் பெருக்கினாலும் 4 அப்படிங்கிறது ஒரு அடுத்த நிலை தகவல். அப்போ உங்கள் மனம் என்ன கேள்வி கேட்கும், அப்போ 3 3 அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டால் அது கூட்டலா பெருக்கலா அப்படின்னு முதல்ல நான் அவரை கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது. இதுதான் ஒரு வளர்ச்சி, இதுதான் ஒரு தொடர் தேடல்கள். ஆனால் இந்த தொடர் தேடல்களில் எது எனக்கு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்களாக உங்களுடைய நிலையிலிருந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த தொடர் தேடல்களை தேடி எடுத்துகிட்டு போகணும். பொதுவான முறையில் அடிப்படை கல்வி ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல்லையும் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் பல்வேறு வழிமுறைகளில் கல்வி கற்றுக்கொள்ளலாம் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மீடியா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வரக்கூடிய தகவல் நம்பகத்தன்மை கொண்டதா அப்படின்னா அது ஒரு கல்வி நிறுவனம் சார்ந்த தகவல்கள் தான் நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த கல்வி நிறுவனங்கள் உங்களை எப்படி மதிப்பீடு செய்கிறாங்க, வெறும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்த ஆன்சரை வச்சு ஒரு எக்ஸாமை வச்சு உங்களுக்கு மார்க் போடுறாங்க, அது மட்டுமா ஒரு சரியான முறை அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இன்றைக்கி சரியான முறை இல்லை அப்படின்னு கல்வி நிறுவனங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி நீங்கள் உங்களை வளர்த்துக்கிறீங்களோ அது மாதிரி கல்வி நிறுவனங்கள் தன்னைத்தானே அனலைஸ் பண்ணிக்குது. அந்த அனலைசிஸில் இந்த மாதிரி பேப்பர் எக்ஸாம்ஸு அல்லது ஓரல் எக்ஸாம்ஸ் மட்டும் பத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங் நீங்களாக உங்களை எப்படி தயார்படுத்திகிட்டு இருக்கீங்க, ஒரு கல்வி சார்ந்த இதில் எவ்வளோ தகவல்களை நீங்களாக தொடர்ந்து தேடி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இது அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங். இதுதான் இன்றைய வாழ்நிலை. அருமையாக சொன்னீங்க சார். நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை 2ஆம் பாகத்தில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.